ஓடு 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 வேட்டைக்காரன் வரேன்னு சொன்னாரு. ஏன் ஓடுங்க அண்ணா, கர்நாடகத்தை வேட்டைக்காரன் போய் வேட்டையாடுங்கண்ணா. அண்ணா நீங்க தானே வேட்டைக்காரன், நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், நீங்க தானே பாட்டுனீங்க. போங்கண்ணா போய் பாடு. அறிவு இருக்கடா உனக்கு? நீ படிச்சிருக்கியா இல்லையா? கேப்டனோட பேரை கெடுக்கிறதுக்கே வந்திருக்கியா நீ? என்ன பேச்சு பேசுற? ஒரு முதலமைச்சரை வந்து வாடப்போடான்னு பேசிக்கிட்டு இருக்க. வாடப்போடான்னு பேசுறியா? உனக்கு தகுதி இருக்கா? ஒரு புள்ள என்ன தெரியுமா? அப்பா வாங்கி கொடுத்த பேரை மேல உயர்த்தி அது பேரு புகழ் வாங்கி கொடுக்கறவன் தான் புள்ள. ஆனா நீ அவர் பேரை கெடுக்கிறதுக்குன்னு வந்த தொல்லை. உங்க அம்மா என்னடா அறிவு கட்டுத்தனமா, மழையே வரல அதுக்கு காரணம் கவர்மெண்ட் தான், அதுக்கு சிஎம் பதில் சொல்லி ஆகணும்னு முட்டாள்தனமா தற்குறித்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கடா அவர் கேப்டன் மண்டியா போடுவாரு? என்னைக்கடா நம்ம பொட்டியை வாங்கிட்டு போய் ஆட்சியை நடத்துவோம், காசு இல்லையே வலிக்குன்னு சொல்லிட்டு நீங்க காசுக்காக அப்பாவுடைய மானத்தையும் பேரும் போகையும் அடகு வச்சுட்டு போனவங்க நீயும் அம்மாவும். அவரை வாடப்படான்னு பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? எலெக்ஷன் அப்ப மைக்கு பிடிச்சி கத்தன வேணி, அதுக்கப்புறம் இப்பதானே வர டிஎம்கே இருக்கிறவங்க ஏடிஎம்கே இருக்கிறவங்க ஏன் உங்க ஆட்சிலேயே போய் என்ன கன்னடால தண்ணி வேணும் எங்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்களா? இல்ல அதனால தான் ஆண்டவனே அவர் பக்கம் இருக்கனால தானே இயற்கையை பாத்தியா அவங்களுக்கு அந்த தண்ணி இருந்தா அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு அவங்களே கொடுக்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. என்ன பேச்சு பேசுற? ஒரு புள்ளனா எப்படி தெரியுமாடா? ஒரு கேப்டனோட பேரை கெடுக்கிறதுக்கு பிறந்திருக்க நீ. அவர் என்ன ஒன்ன மாதிரி அவர் பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? அப்பாவுடைய பேரை இன்னும் படியா மேல ஏத்தி அப்பாவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்தவர் தான் அவரு. ஒரு நடிகனா இருந்து நம்பர் 1 ஆக்டர் வேர்ல்டு லெவல்ல அவர் தெரியுது எல்லாருக்கும், சரியா? அது மட்டும் இல்லாம யார்கிட்டயும் காசு வாங்காம, யாரையும் கூட்டணி சேர்க்காம, யார்கிட்டயும் போய் நிக்காம மக்களை மட்டுமே நம்பி தனியா நின்னு ஒருத்தன் சிஎம் சீட்ல உட்காந்து வேர்ல்டு ரெக்கார்டு. ஓகேவா? அவரை பேசலாம் உனக்கு தகுதி கிடையாது. உங்க அப்பா பேரை ஒரு பெட்டிக்காக நீயும் உன் அம்மாவும் சேர்ந்து கெடுத்திருக்கீங்க. எப்படா மண்டியா போடுவாருன்னு கேப்டனோட பேரை கெடுக்க வந்திருக்க நீ எல்லாம் அவரை பேச உனக்கு தகுதியே கிடையாது. வெக்கமா இல்ல உனக்கெல்லாம் இப்படி பேசுறதுக்கு? முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கு அவரை பேசுறதுக்கு? ஒரு முதலமைச்சரை பேசுறதுக்கு கண்டிப்பா நீ எல்லாம் தர்மடி வாங்க ரோட்ல. அறிவில்ல உனக்கு? உங்க அப்பா பேரை கெடுக்கிறதுக்குன்னு வந்தவன் நீ எல்லாம் அவரை வாடா போடான்னு பேசுறியா? அதுக்கான தகுதியே கிடையாது உனக்கெல்லாம். பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்க அப்பாவுக்கு பிடிக்காத ஆட்சியில போய் கூட்டணி வச்ச நாய்ங்க நீங்கெல்லாம். உங்களால பேசுறது தப்பே கிடையாது. வாடா போடாமா என்ன அவர் பேச மாட்டாரு அப்படின்னு நினைப்பா? அவர் எப்படி நினைச்சிட்டு இருக்காரு உங்களெல்லாம்? ரோட்ல நாய்ங்க நம்ம போகும்போது நாய்ங்க குலைக்கும் தெரியுமா? அது குலைச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? சைலண்டா பயந்துட்டு வந்துருவோம்ல. அந்த மாதிரிதான் நீங்க எல்லாம் அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க நாய்ங்க குலைக்கிறது, நாய்ங்க குலைச்சிட்டே தான் இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு எலும்பு போட்டா பின்னாடியே வாழாட்டிட்டு வந்துருவாங்க. அதுதான் நீங்க. ஆனா எங்க அண்ணன் வந்து எலும்பெல்லாம் போட மாட்டேங்க. இந்த நாய்களை எல்லாம் வளர்த்து விட்டாக்கா கடைசியில வந்து நம்ம முதுகிலேயே குத்தங்க. கேப்டனோட பேரு வந்து கெடுத்துருங்க தான் உங்களால வெறுத்துட்டு ஒதுக்கி வச்சிருக்காரு. அவர் வச்சிருக்கிற மரியாதை கூட கேப்டன் மேல உங்களுக்கு இல்லையடா. கேப்டனுடைய மானத்தையும் வளப்பையும் மத்தவங்க கேவலமா பேசுற அளவுக்கு பேசி வச்சிருக்க. வாடா போடான்னு தகுதி என்ன இருக்கு உனக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெத்த அப்பன் பேரை கெடுத்து வந்தானே நீ வந்துட்ட. நீயும் அம்மாவும் பெட்டிக்காக என்ன வேணாலும் பேசுவீங்களா நீங்க? உங்களுக்கு இருக்கிற 10-15 மக்கள் ஓட்டு போறாங்க, அவங்கள கூட நீங்க கெடுத்து வச்சிருக்கீங்க. வளர்ப்பு கேப்டன் வளர்க்கல உன்ன, உங்க அம்மா வளர்த்துருக்கான்றது உன் பேச்சிலேயே தெரியுது. கேவலமான பேச்சு. வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்?